Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தாங்களா? சரி, நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம அந்த மெத்தட்லாம் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்க்கணும். அந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி உடைய ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து சால்வ் பண்ணி எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குற ஃபஸ்ட்டு மெத்தட். வெரி வெரி பேசிக் மெத்தட் இன் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு, பேர்லேயே இருக்க வேரியபிள் செப்பரபிள். என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு வேரியபிள் ஒய் இருக்கும், எக்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு வேரியபிளும் செப்பரேட் பண்ணி கொண்டு வரணும். ஒரு வேரியபிள் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, ஒரு வேரியபிள் ரைட் சைடு வச்சுக்கோங்க. கான்ஸ்டண்ட்டாக நம்ம லெஃப்ட் சைடெல்லாம் ஒய்யை கொண்டு வந்துடலாம், ரைட் சைடெலாம் எக்ஸை கொண்டு வந்துடலாம். ஸோ இன் திஸ் மெத்தட் வேரியபிள்ஸ் ஆர் செப்பரபிள் சச் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம். ஸோ என்ன மாதிரி ஈக்குவேஷனில் இருக்கும் மேலேயே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி உடைய ஒரு ஈக்குவேஷனை, ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி உடைய ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டிஒய் இருக்கும், டிஎக்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இப்படி தான் இருக்குமா கொஸ்டினில் அப்படின்னா இல்லைன்னா எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். விச் கேன் பி ரிட்டன் ஆஸ் த, அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மெத்தடில் வேரியபிள்ஸ் எல்லாம் செப்பரபிள்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் வேரியபிள் எல்லாம் செப்பரேட் பண்ணணும். ஸோ ஜி ஆஃப் ஒய் இந்த சைடு ஒய் பக்கம் டிஒய் பக்கம் கொண்டு வந்துருங்க. டிஎக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ் பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒய் எல்லாம் ஒரு சைடு வந்துடும், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்துடும். ஸோ அப்போ நம்ம இதில் இருந்து எக்ஸாம்பிள் எப்படி போடலாங்கிறத உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நமக்கு வந்து இதில் தெரிஞ்சிட்டா இந்த ஒரு மெத்தட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பட் எக்ஸாம்பிள் தான் நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்து போட, நல்ல வெல்ஃபேராக போட தெரிஞ்சாதான் இதுலேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒரு 1.5 நிமிஷத்தில் நம்மளால் ஒரு கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரியா அப்படிங்கிறத கொஷினை பார்த்த உடனே செக் பண்ணுங்கள். இதில் ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்முமே சால்வ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, எந்த மெத்தடுன்னு கொடுக்க மாட்டாங்க. என்னங்க மேம் எந்த மெத்தடுன்னு கொடுக்காம எப்படி வேரியபிள் செப்பரபிள் நான் ஐடென்டிஃபை பண்ணட்டும் அப்படின்னா சொல்கிறேன், நல்லா கேட்ச் பண்ணிக்கோங்க. டிஒய் பை டிஎக்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரியா? வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுனாலே ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரியில் இருக்கணும் கொஷினு. அதுக்கப்புறமா ஒய் வேரியபிள் தனியாக, எக்ஸ் வேரியபிள் தனியாக உடைய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தனித்தனியாக இருக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்ராக்ஷனில் இருக்கலாம், ப்ளஸில் இருக்கலாம், மைனஸில் இருக்கலாம். ஓகே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒய்யை தனியாக பிரித்து கொண்டு வர முடியும், எக்ஸை தனியாக பிரித்து கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்மளால் யோசிக்கணும். இப்போ இது ஒரு சம்மு பார்த்தோன்னே டக்குன்னு போட முடியாது. ஒரு நிறைய சம், ஒரு 10 சம்மாவது இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படின்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் வேணும். இப்போது டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 1 + ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 1 + எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுதான் கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ் தனியாக ஒய் தனியாக நம்ம கொண்டு போகணும். அதுதான் நமக்கு மெயின் கான்செப்ட். எக்ஸ் தனியாக ஒய் தனியாக நீங்கள் பிரித்த அப்புறம் என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைனலாக இதிலிருந்து ஒய்ன்ற ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ டேக்கிங் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், we get integral g of y into dy equal to integral f of x into dx plus c. கண்டிப்பாக இன்டகிரேட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஃபைனலாக இந்த வேரியபிளை செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு சைடும் இன்டகிரேட் எடுக்கிறீங்க. ஒரு சைடு வேரியபிள் எக்ஸை பொறுத்தன இன்டகிரேஷன், இன்னொரு சைடு வேரியபிள் ஒய்யை பொறுத்தன இன்டகிரேஷன்.
ஸோ ஃபைனலாக இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எப்படி மேம் இன்டகிரேஷன்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இந்த டாபிக் இந்த யூனிட் படிக்கிறதுக்கு முன்னாடி 11th புக்கில் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா இன்டகிரேஷன் ஃபார்முலா 12th புக்கில் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சால் இதில் நல்லா ப்ராக்டிஸ் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இதில் வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஜியில் சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் டஃப்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ கொண்டு வரவே வேணாம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம படித்தாகணும். திரும்ப படிக்கணும், எடுத்து படிங்க. 11th புக்கு 12th புக்கையும் திரும்ப எடுத்து படிங்க. படித்து முடிச்சுட்டு இந்த யூனிட்டுக்கு வாங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ டிவை பை டிஎக்ஸ் செப்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 2 டேர்ம் இருக்குது, நான் இதை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 + y² டிவைடட் பை 1 + x². இப்போ இதில் எக்ஸு தனியாக இருக்குது, ஒய் தனியாக இருக்குது. ஸோ ஒரு சைடு கொண்டு போக முடியும். டிஒய் எப்பவுமே மேலே தான் இருக்கணும். அப்போ டிஎக்ஸ் கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிடலாம். அப்போ தான் இன்டகிரேட் பண்ண ஈஸியாக இருக்கும் நமக்கு. டிஒய் ஈக்குவல் டு 1 + y² டிவைடட் பை 1 + x² இன்ட்டு டிஎக்ஸ். இதில் எக்ஸ் டேர்ம் மேலே இருக்குது இல்லைங்களா, அப்போ எக்ஸ் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே டிஒய் இருக்கனால ஒய் டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 1/1 + y² இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 1/1 + x² இன்ட்டு dx. So now taking integrating on both sides. So integral 1/1 + y² into dy equal to integral 1/1 + x² into dx. So integration formula integral 1/1 + x² into dx கான formula இது நம்ம since நம்ம ஆல்ரெடி படித்த ஃபார்முலா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் 11th புக்கில் இருக்க. நான் திரும்ப சொல்கிறேன், 11th புக் நல்லா படிச்சுட்டு வாங்க. இந்த யூனிட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/1 + x² into dx equal to tan inverse x plus c. அப்போ இன்டெக்ரல் 1/1 + y² into dy கான ஃபார்முலா வேரியபிள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ tan inverse y plus c. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமா? ஸோ ஃபைனலாக திஸ் இம்ப்ளைஸ் இன்டெக்ரல் 1/1 + y² into dy equal to 1/1 + x² into dx. ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணால் tan inverse y 1/1 + x² into dy கான ஃபார்முலா tan inverse y which is equal to integral 1/1 + x² into dx. ஸோ அதுக்கான ஃபார்முலா tan inverse x plus c. This is the required solution of this differential equation. Okay. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஸோ வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னா என்ன? ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அதில் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பிரிக்க முடியுமா அப்படின்னா அங்கே உள்ள வேரியபிள்ஸ் எக்ஸையோ ஒய்யையோ தனியாக ஒரு சைடு லெஃப்ட் சைடு தனியாக ரைட் சைடு தனியாக கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற அந்த சிம்பிளிஃபிகேஷனை யோசிக்கணும். தென் லாஸ்ட்டாக ஃபைனலாக இன்டகிரேட் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ளஸ் சி போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். dy by dx. எங்கே மேம் dy by dxே சொல்லலையே அப்படின்னா இங்கே பாருங்கள் y டேஷை நம்ம dy by dxன்னு எழுதலாம். ஈக்குவல் டு e power x minus y plus x² e power minus y. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி y எல்லாம் ஒரு சைடும் x எல்லாம் இன்னொரு சைடும் நம்ம கொண்டு போகணும். அதுதான் நம்மளோட எய்ம். தென் ஃபைனலாக இன்டகிரேட் பண்ணும்போது கண்டிப்பாக லாஸ்ட்டாக ப்ளஸ் சின்ற ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். சரி, ஓகே. எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த சைடு dy by dx இருக்கு. இங்கே e power x e பவரில் உள்ள டேர்மை ப்ராடக்டாக நம்மளால் எழுத முடியுங்களா? ஸோ இன்ட்டு e power minus y ப்ளஸ் இங்கே உள்ள x² அப்படியே எழுதிக்கலாம் e power minus y. ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து வேற என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்? ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும்
நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ நம்மளோட ப்ராக்டிஸ் அதிகமாக இருந்தால் டக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஸோ இங்கே இ பவர் எக்ஸ் இருக்குது, இங்கே இ பவர் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இ பவர் மைனஸ் ஒய். இதுலேருந்து ரெண்டு டேர்ம்லையும் ப்ளஸ்ஸுக்கு இந்த பக்கமும் ப்ளஸ்ஸுக்கு இந்த பக்கமும் உள்ள ரெண்டு டேர்மில் இருந்தோம் இ பவர் மைனஸ் ஒய்யை நம்மளால் காமனாக வெளியில் எடுக்க முடியுமா? ஸோ அப்போ இ பவர் மைனஸ் ஒய் காமனாக வெளியில் எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும்? ரிமைனிங் டேர்ம் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்ம் இருக்குமா காமனா? இந்த சைடை dy பை dx அப்படியே இருக்கும், dy பை dx. ஓகேங்களா? இப்போ dy லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு dx அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ இ பவர் மைனஸ் ஒய் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்க dx அந்த சைடு நியூமரேட்டரில் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இ பவர் ஒய், இங்கே எல்லாமே இப்போ ப்ராடக்டில் இருக்கு, கண்டிப்பாக இந்த சைடு இருந்து ஒரு டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம். ஸோ இ பவர் மைனஸ் ஒய் ப்ராடக்டில் இருக்கு, அதை டினாமினேட்டரில் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா dy பை இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் உள்ள இ பவர் மைனஸ் ஒய்யை நியூமரேட்டரில் கொண்டு போனோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஒய் இ பவர் ப்ளஸ் ஒய்யாக மாறிடுமா? ஸோ அப்போ இ பவர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடு இன்டகிரேட்டிங் எடுக்கிறீங்க, இன்டகிரல் இ பவர் ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இன்டகிரேஷன் இ பவர் ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் ஒய். இது ஏன் மேம் நீங்கள் சொல்லியே தரல அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன், டிஃப்ரென்ஷியேஷனில் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் வரும். அது மட்டும் இல்லை, இந்த யூஜிடிஆர்பி படிக்கிறதுக்கு முன்னாடி 11th புக்கு 12th புக்கும் ஒன்ஸ் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதில் கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்கான எல்லா டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா, இன்டெகிரேஷன் ஃபார்முலா எல்லாமே இருக்கு. அது நல்லா தரவானா இது ஈஸியாக போட்டுடலாம். ஃபைனல் ஆன்சர் தான் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபைனல் ஆன்சரை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம்னா ஃபார்முலா தெளிவாக இருக்கணும், போடுற ஸ்டெப்பில் ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது, ஒரு மைனஸ் கூட மிஸ்டேக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இ பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் சி. This is the required solution of the differential equation. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷனில் இருக்கும். சப்போஸ் இப்படி கொடுக்காம வேற எப்படிலாம் மேம் கொடுக்கலாம் அப்படின்னா இது எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுருப்பாங்க. அப்போ இ பவர் ஒய் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் இந்தாண்ட வந்தால் மைனஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இந்தாண்ட வந்தால் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஈக்குவல் டு சி. இந்த மாதிரி ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறத யோசிச்சு போடணும். ஸோ இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி கொஸ்டின்லாம் ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஃபஸ்ட் ஆர்டரா ஃபஸ்ட் டிகிரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிஒய் பை டிஎக்ஸே இல்லை அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. டிஒய் டிஎக்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, இங்கே டிஒய் கொடுத்துருக்காங்க, இங்கே டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்குது. டேர்மை பிரித்து வேரியபிள் லெஃப்ட் சைடு தனியாக ரைட் சைடு தனியாக பிரிச்சுட்டு இன்டகிரேட் பண்ணால் முடிஞ்சுது. இப்போ இதில் நம்ம எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக டிஒய் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ஸோ 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு
ப்ளஸ் 3e power x tan y into dx அந்த சைடு கொண்டு போனால் என்னவா மாறும்? மைனஸ் 3e power x tan y dx மாறிடுமா? இப்போ dy தனியா dx தனியா கொண்டு போயாச்சு. நெக்ஸ்ட் y, இது ரெண்டு y டேர்ம், இது x டேர்ம், இது x டேர்ம் கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். இப்போ tan y இந்த சைடு இருக்கு, இந்தாண்ட 1 மைனஸ் e power x இருக்கு, இது அந்த சைடு கொண்டு போயிடலாம், இது இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஈஸியாக கொண்டு போகலாமான்னா எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு, இங்கேயும் எல்லாமே ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ ப்ராடக்ட்ல இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல மாறுங்களா? ஓகே, சீக்கன் ஸ்கொயர் y dy டிவைடட் பை இந்த tan y நம்ம இந்த சைடு கொண்டு வரும் போது டினாமினேட்டர்ல வரும். ஸோ tan y ஈக்குவல் டு மைனஸ் 3e power x into dx divided by இந்த இருக்க 1 minus e power x அப்படியே டினாமினேட்டர்ல ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா e power 1 minus e power x. இப்போ ரெண்டு பக்கமும் நாம பிரிச்சாச்சு. y டேர்ம் எல்லாம் y வேரியபிள் எல்லாம் வச்ச ஒரு டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு, x வேரியபிள் எல்லாம் வச்செல்லாம் ரைட் சைடுல கொண்டு வந்துட்டோம். இப்போ இன்டகிரேட்டிங் எடுக்கலாம். ஸோ இன்டகிரேட்டிங் on both sides, integrating on both sides. So integral secant square y divided by tan y into dy equal to integral minus 3 e power x divided by 1 minus e power x into dx. இப்போ இதுக்கு மேலே எப்படி மேம் போடணும்? இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்டகிரேஷன்ல இன்டகிரல் கால்குலஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா டினாமினேட்டர்ல உள்ள ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர்ல இருக்கும். அப்போ f dash of x divided by f of x into dx னு இருந்தா இதுக்கு ஆன்சர் log of f of x plus c. ஓகேங்களா? அப்போ டினாமினேட்டர்ல உள்ள ஃபங்க்ஷனுக்கான டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டர்ல இருக்கும் போது ஆன்சர் டைரக்டா உங்களுக்கு இன்டகிரேஷன் என்னன்னா log of denominator. ஓகேவா? இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். tan y-யோட டிஃப்ரென்சியேஷன், நான் இன்டகிரேஷனை பேசல, இன்டகிரலுக்கு உள்ள இருக்க ஃபங்க்ஷனுக்கான இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் ப்ராப்பர்ட்டி எதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா தனியாக ஒரு சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸுக்கான ஃபார்முலா தான் இருக்கு நம்மக்கிட்ட. இன்டகிரேஷன் ஃபார்முலாலேயே இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு தான் ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு tan x plus cன்னு இருக்கு. கீழே இங்க பாருங்களேன், சீக்கன் ஸ்கொயர்டு y டிவைடட் பை tan yன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல நமக்கு ஃபார்முலா கிடையாது இன்டகிரல் கால்குலஸ்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ சீக்கன் ஸ்கொயர் y டிவைடட் பை tan y இன்ட்டு dyன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ டினாமினேட்டர்ல உள்ள tan y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் y நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ இன்டகிரல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ tan இதுதான் f of x, இது f dash of x கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ ஆன்சர் log of f of x, அதாவது log of denominator. ஸோ இங்கே tan y அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் சீக்கன் ஸ்கொயர் y இன்ட்டு dyக்கான ஆன்சர் log of tan y ஈக்குவல் டு இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? நம்ம சாதாரணமா இன்டகிரல் e பவர் x இன்ட்டு dxனா நமக்கு தெரியும் ஆன்சர் e பவர் x பிளஸ் c. இன்டகிரல் e பவர் மைனஸ் x இன்ட்டு dxனா ஆன்சர் தெரியும் மைனஸ் e பவர் மைனஸ் x பிளஸ் 3. ஆனால் இங்கே மேலே e பவர் xல இருக்கு மேம், கீழே e பவர் xல இருக்கு. ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர்ல வருதா, டினாமினேட்டர்ல இருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர்ல வருதா, அப்போ ஆன்சர் log of denominator.
இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். ஸோ இங்கே பாருங்க, ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா இது டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ நான் சொல்றது டிஃப்ரென்ஷியேஷன். இதுக்கான ஹோல் இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. கீழே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டர்ல இருந்தா ஆன்சர் log ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இங்க 1 மைனஸ் இ பவர் எக்ஸுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டர்ல இருக்கா அப்படின்னா 1க்கான டிஃப்ரென்ஷியேஷன் 0 தேவையில்லை. மைனஸ் இருக்கு. இ பவர் எக்ஸுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ் இருக்கு இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸ்ட்ரா இருக்க இந்த 3 கான்ஸ்டன்ட் அதை வெளியில வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் log ஆஃப் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. எப்போவுமே எல்லாமே லாக்ல வரும்போதே கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம் இன்டகிரல்ல கான்ஸ்டன்டைன் லாக்ல போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா எக்ஸாமில். அந்த ஆப்ஷனில் என்ன மாதிரி ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் சொல்யூஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அது எந்த மாதிரி இருக்கும்னு நமக்கு தெரியாது. உங்களோட கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சருக்கு தகுந்த மாதிரி உங்களோட சம்மை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். ஸோ log tan y ஈக்குவல் டு இந்த லாகுக்கு முன்னாடி இருக்க 3யை இங்கே பவரில் கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன ஆகும்? log ஆஃப் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் கியூப் பிளஸ் log சின்னு வந்துருங்களா? இப்போ இந்த லாக் இந்த சைடு கொண்டு வந்துட்டா log ஆஃப் tan y minus log of 1 minus e power x the whole cube equal to log c கிடைக்குமா? இப்போ log x இது x ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம், இது y ஆ கன்சிடர் பண்ணிக்கலாம். log x minus log y னா log of x log x minus log y னா log of x by y. அப்போ log of x வந்து tan y divided by y. x by y தான ஃபார்முலா. அப்போ 1 minus e power x 1 minus e power x the whole cube. இதுக்கு whole power whole bracket equal to log c. இந்த லாகும் எலிமினேட் ஆனா ரிமைனிங் இருக்கிறது tan y divided by 1 minus e power x the whole cube equal to c. இது இப்படியும் கேட்கலாம், இல்லைனா இந்த ஆன்சரை இந்த சைடு கொண்டு போயிட்டா ஒரே ஈக்குவேஷனாக கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக உங்களால் கொஷின் பேப்பரில் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இப்படியும் சொல்லலாம், tan y ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் த ஹோல் கியூப் இன்ட்டு சின்னு ஆன்சர் சொல்லலாம். ஸோ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் உள்ள ஒரு சம்மு கொடுத்தாங்க அப்படின்னா சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல உள்ள விஷயமே ஒரு ட்ரிக்கே இதுதான். கடைசியாக நீங்கள் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னவோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சொல்யூஷனை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் பார்த்தோம், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா அதில் வந்து ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் கலந்து வர மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஆர்டினரி டெரிவேட்டிவ்லாம் கலந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்துன்னா ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்ன, அதை பற்றி பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்தோம். தென் ஹோமோஜீனியஸுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி உடைய ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடான்னு ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு.
என்னன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி ஃபார்மேட்டு, டிஒய்யும் டிஎக்ஸும் தனித்தனியாக கூட இருக்கலாம். எக்ஸும் ஒய்யும் நம்மளால் செப்பரேட்டாக பிரிக்க முடிகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அமைஞ்சிருக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரியில். அப்படி இருக்க ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான், இது ஒரு ஈக்குவேஷன் தான். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n டிகிரி உடைய ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி அது n டிகிரி உடையது. n மீன்ஸ் சம் இன்டிஜர், n-க்கு 1, n-க்கு பதிலாக 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். ஸோ டிகிரி n உடைய ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? a function f of x comma y, இங்கே வேரியபிள் x இருக்கு, y இருக்கு. a function f of x comma y said to be a homogeneous function of degree n in the variables x and y. வேரியபிள் x-ஐயும் y-ஐயும் வச்சிருக்க ஒரு ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்னன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன கண்டிஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா f of tx comma ty equal to t power n into f of x comma y என்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் மீன்ஸ் f of x comma yங்கிறத கொடுத்துருவாங்க. அதில் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒய்யும் அப்ளை பண்ணால் உங்களுக்கு t பவர் n into f of x comma y கிடைக்கும். ஓகே, அது ஃபார் சம் இன்டிஜர், ஃபார் ரியல் நம்பர். n வந்து ரியல் நம்பர் ஃபார் ஆல் சூட்டபிள் ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ் ஒய் டி. ஓகே, எப்படி நம்ம இதை செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. f of x comma y equal to 6x square plus 2xy plus 4y squareன்னு கொடுத்துருக்கு. இங்கே எக்ஸு ஒய் எக்ஸ்ஒய் மட்டும்தான் இருக்கு, இங்கே dy by dx வரல. dy by dx வந்திருந்தா அது என்னது டிஃப்ரென்ஷியல்னு சேர்ந்து வரும். இங்கே சாதாரணமாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் போடுங்க, ஒய்க்கு பதிலாக டிஒய் போடுங்க. ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into tx into ty plus 4 into ty the whole square. Okay, next 6 into இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் காமனா, இப்போ t square x square plus 2 into t square x into y xy plus இந்த ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் காமனா வருமா, அப்போ 4 t square y square. இதில் பாருங்க எல்லா டேர்ம்லையுமே t ஸ்கொயர் காமனாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த t ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துருங்க. t ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துட்டா ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்கும்? 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 4y ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதில் t ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். சரி, t ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஹோல் ஃபங்க்ஷனையும் பாருங்களேன், கிவன் f of x comma y போலவே இருக்கா? இப்போ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 4y ஸ்கொயர். ஸோ கிவன் f of x comma y-யா, ஸோ இங்கே என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? f of x comma y-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இது வந்து t ஸ்கொயர். ஸோ t பவர் n ஈக்குவல் டு இங்கே கிடைச்சது என்ன? 2. ஸோ இந்த இந்த ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தான் நம்மளால் செக் பண்ண முடியுது. இதனுடைய டிகிரி என்ன அப்படின்னா 2. ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் f of x comma y இஸ் homogeneous function of degree 2. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி
அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.